பிரைஸ் தி லார்ட். ஒரு விசை கூட இந்த வீடியோ மூலம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நமக்காக மரித்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி இருக்கிற பொழுது சொன்ன வார்த்தைகள் உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது. மிக ஆசீர்வாதங்களை உள்ளடக்கி வைத்த வார்த்தைகளாக இருக்கிறது. நான்காவதாக இயேசு சிலுவையிலிருந்து சொன்ன ஒரு வார்த்தை வேதத்தில் 2 பகுதியில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 27வது அதிகாரம் அதனுடைய 46வது வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இதே வசனத்தை மார்க்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்தில் நாம் வாசிக்கலாம். மார்க்கு 15:34வது வசனத்தை நாம் கவனிக்கிற பொழுது அங்கே நான் வாசிக்கிறேன். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. இந்த 4வது வார்த்தையும் இயேசு சிலுவையிலிருந்து அவர் பாடுகளின் உச்சக்கட்டத்தில் பேசின வார்த்தைகள். இந்த வார்த்தை பேசுகிற நேரத்தை குறித்து வேத பண்டிதர்களும் சரித்திர ஆசிரியர்களும் சொல்கிறாங்க, இட் வாஸ் வெரி கிரிட்டிக்கல் மூமெண்ட். இது ரொம்ப சிக்கலான ஒரு நேரத்தில் இயேசு இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். சுமார் 3 மணி அளவில் நம்முடைய காலத்திற்கு நேர கணக்குப்படி, அதாவது அவர்கள் கணக்குக்கு 9ஆம் மணி நேரத்தில் அந்த சிலுவையில் அறையப்பட்டு 3 மணி நேரங்கள் இப்பொழுது கடந்து விட்டது. இந்த நேரத்தில் 3 மணி நேர காரிருள் சூழ்ந்திருக்கிறது. அதாவது காலையில் 9 மணிக்கு சிலுவையில் அறையப்படுகிறார். 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் சூப்பர் நேச்சுரல் டார்க்னஸ், அந்தகாரம் சூழ்ந்திருக்கிறது. தான் மரிக்கிறதற்கு முன்பு, தன் ஆவியை ஒப்படைக்கிறதற்கு முன்பு அந்த அந்தகாரத்துக்குள் நின்று கொண்டு இயேசு பேசின ஒரே வார்த்தை தான் இந்த 4வது வார்த்தை. முதல் 3 வார்த்தைகளும் காரிருளுக்கு முன்பாக, அந்தகாரத்துக்கு முன்பாக. கடைசி 3 வார்த்தைகளும் அந்தகாரத்துக்கு பின்பாக. அந்த 4வது வார்த்தை அந்தகாரங்களில் நின்று கொண்டு இயேசு சத்தமிடுகிறார். இது எதை குறிக்கிறது தெரியுமா? இது ஒரு திருப்பு முனையை காட்டுகிறது. என்ன திருப்பு முனை தெரியுமா? சரீர பிரகாரமான பாடிலிருந்து இயேசு இப்பொழுது ஆவிக்குரிய பாடுகளுக்குட்படுகிறதை காட்டுகிறது. ஒரு ஆவிக்குரிய, அதாவது இதை குறித்து சொல்லணும்னா, இந்த காரிருள் அந்தகாரத்தை குறித்து பேசணும்னா, இட் வாஸ் அ சூப்பர் நேச்சுரல் டார்க்னஸ். அந்தகாரம், அசாதாரணமான அந்தகாரம். மத்தேயு 27வது அதிகாரம் 45வது வசனம் சொல்லுது, 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அந்த 9ஆம் மணி நேரத்தில் இயேசு சத்தமிட்டு சொல்லுகிற வார்த்தை இது. இது சாதாரணமான ஒன்றல்ல. பஸ்காவின் பொழுது ஒரு முழு நிலாவை எதிர்பார்க்கிறதுண்டு. ஆனால் இது அப்படிப்பட்டதல்ல. இந்த பஸ்காவின் பொழுது பயங்கரமான காரிருள். இது எதை காட்டுகிறது? தெய்வீக நியாய தீர்ப்பை காட்டுகிறது. அதாவது பாவத்தின் நிமித்தமாய் வந்த தனிமையின், அந்த பாவத்தின் நிமித்தமாய் வந்த தேவனுடைய உக்கிர கோபாக்கினையின் அடையாளமாக இந்த அந்தகாரம் இருக்கிறது. இந்த இடத்துல இயேசு பேசுகிற அந்த வார்த்தை
அராமிக் மொழியில் இயேசு அன்னைக்கு வாழ்ந்திருந்த காலத்தில் சில ஜனங்கள் பேசின மொழிதான் அராமிக், அரேமைய மொழி. அந்த அரேமைய மொழியில் இயேசு சத்தமிட்டு ஏலி ஏலி லாமா சபக்தானி, அதுக்கு அர்த்தம் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த வார்த்தை சாதாரணமாக த்ரோட்ல இருந்து வர்ற வார்த்தை அல்ல, இது ஆழமான உணர்விலிருந்து வருகிற வார்த்தை, டீப் எமோஷன். இது இந்த நேரம் அந்தகாரத்தில் இயேசு பேசுகிற இந்த வார்த்தை உலக சரித்திரத்திலேயே ஒரு அதிகாரமுள்ள அதிகாரபூர்வமான ஒரு வேளையாயிருக்கிறது, சரித்திர வேளையாயிருக்கிறது. ஏன் தெரியுமா? இந்த சரித்திர வேளை இல்லை என்றால் மனுக்குலத்திற்கு பாவ பரிகாரமே இல்லை. இயேசு மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார் என்பதற்குரிய மிக முக்கிய வெளிப்பாடு, மிக முக்கிய நிரூபணம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய பாட்டு பின்னணியங்களை நாம் கவனிக்கிற பொழுது சங்கீத பகுதியிலிருந்து நேரடியாக எந்த மாற்றமும் செய்யாமல் பேசப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை உண்டானால் சங்கீதம் 22:1 சொல்லுகிறது, என் தேவனே என் தேவனை ஏன் என்னை கைவிட்டு. அதே வார்த்தையை சிலுவையில் கொஞ்சம் கூட மாற்றாமல் அப்படியே இயேசு சொல்லுகிறார். இந்த 22வது சங்கீதம் என்பது மேசியா சங்கீதம் என்று அறியப்படுகிறது. மெசியானிக் சாம் அப்படின்னு சொல்றது உண்டு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து அந்த சங்கீத பகுதியில் தீர்க்க தரிசனமாய் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பாடுகள், அவர் பரிகாசம் பண்ணப்படுகிறது, அவருடைய கை கால்கள் குத்தப்படுவது, ஆணிகள் கடாவப்படுவது, அவருடைய வஸ்திரங்கள் பங்கிடப்படுவது, சீட்டு போடப்படுவது, இது எல்லாமே இந்த சங்கீத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சங்கீதம் முடிகிற பொழுது ஜெயத்தில் முடிகிறதை பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தன் வேதனையை மட்டும் வெளிப்படுத்தவில்லை, நான் தீர்க்க தரிசன நிறைவேறுதல்களை நான் அனுபவிக்கிறேன் என்பதை இயேசு வெளிப்படுத்தத்தான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். உபதேச அளவில் இறையியல் பூர்வமாக நாம் இதை கொஞ்சம் கவனித்து பார்க்கிற பொழுது ஒரு பெரிய தனிமைப்படுத்தப்படுதலை முதலாவது நம்ம கவனிக்கணும். இது ஆழமான ஒரு ரகசியமாக இருக்கிறது. இயேசு கதறுகிறார் சிலுவையில் வைத்து, என் தேவனே என் தேவனே, பிதாவேன்னு கூப்பிடல, பிதாவே அப்படின்னு, என் தேவனே. ஏன் இயேசு அநேக இடங்களில் பிதாவேன்னு கூப்பிடுறார். மன்னிப்பை கேட்கும்போது கூட பிதாவேன்னு கூப்பிட்டார். ஜஸ்ட் நவ் he was calling his own father as God. தன் சொந்த பிதாவை இயேசு இந்த இடத்துல அந்தகாரத்தின் நேரத்தில் தேவனேன்னு கூப்பிடுகிறார். ஏன்? இது எதை காட்டுகிறது? பாவம் தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற உறவை உடைக்கிறது, பெயர்க்கிறது, தனிமைப்படுத்துகிறது என்பதை காட்டுகிறது. the broken relationship. குமாரனாகவே இருந்தவர் இப்பொழுது உலகத்தின் பாவம் தன் மீது சுமத்தப்பட்டவுடனே பிதா மாறி நிற்கிறார். பிதாவுக்கும் தனக்கும் பெரிய பிரிவினை உண்டாகிறது. அந்த இடத்துல மொத்த மனுக்குலத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தி அவர் என் தேவனே, பிதாவை கூப்பிட முடியல. பாவத்தில் வாழ்கிற எந்த மனிதனாலும் சர்வ வல்லமை உள்ள தேவனை பிதாவாக அனுபவிக்க முடியாது. பிதாவாக அனுபவிக்க வேண்டுமானால் நான் பாவத்தை விட்டு வெளியே வரணும். என் தேவனே என்று இந்த இடத்துல கூப்பிடுகிறத பார்க்க முடிகிறது. குமாரன் கைவிடப்படுதலை அனுபவிக்கிறார். நீயும் நானும் கைவிடப்படுதலை அனுபவிக்க கூடாது என்பதற்காக பரிகாரத்தை உண்டு பண்ணின இயேசு சிலுவையில் கைவிடப்படுதலை அனுபவித்தார். இரண்டாவதாக இயேசு பாவத்தை சுமக்கிறார். 2 கொரிந்தியர் அதனுடைய 5வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கிற பொழுது,
நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். He became sin for us. வேதம் சொல்லுது, அவர் நமக்காக பாவமானார். அவர் நமக்காக பாவமானார். கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கிற பொழுது வசனம் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி he became curse for us. இயேசு சிலுவையில் நம்முடைய பாவத்தை சுமந்தார் என்பதற்கு இங்கே வசனங்கள் சொல்லுகிறது. அவர் பாவமானார், அவர் சாபமானார். இந்த நொடி பொழுதுல இயேசு சிலுவையில் உலக மக்களினுடைய சகல உலகத்தின் பாவத்தை சிலுவையில் சுமக்கிறார். எல்லா மனிதனின் மேல் விழ வேண்டிய தேவ நியாய தீர்ப்பு இப்பொழுது இயேசுவின் மேல் விழுகிறது. அந்த நியாய தீர்ப்பு இயேசுவின் மேல் விழும் பொழுதுதான் இயேசு பிதாவினிடத்திலிருந்து தனிமைப்படுத்தப்படுகிறார், கைவிடப்படுகிறார், விட்டு விலகுகிறதை பார்க்க முடிகிறது. ஏன் தெரியுமா? நீ கைவிடப்படக்கூடாது, விட்டு விலகப்படக்கூடாது, உனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு உடைக்கப்படக்கூடாது என்பதற்காக இயேசு நமக்காக பாவமானார், சாபமானார். உன் பாவம், உன் சாபம் இனி ஒரு பொழுதும் எந்த காரணத்தினாலும் பிதாவுக்கும் உனக்கும் இருக்கிற உறவை நீக்கவே முடியாது. அவர் எல்லாவற்றையும் சுமந்திருக்கிறார். இந்த நேரத்தில் இயேசுவின் மேல் அந்தகாரம் உலகம் முழுவதிலும் வந்துச்சு. இது பாவம் சுமத்தப்படுகிற ஒரு விஷயம், பாவம் தனிமைப்படுத்துகிற காரிருள். இயேசுவை விசுவாசிக்கிற ஒருவர் மேலும் இனி அந்த காரிருளுக்கு இடமில்லை, அதிகாரம் இல்லை. இருள் நம்மை பற்றி கொள்வது இல்லை. மூணாவது நம்ம கவனிக்கிறோம், இந்த இடத்துல தெய்வீக நியாயம் திருப்தியாக்கப்படுகிறது, பூர்த்தியாக்கப்படுகிறது. அது என்ன தெய்வீக நியாயம்? தேவன் பரிசுத்தர். பரிசுத்தமுள்ள தெய்வத்தால் பாவத்தை சகிக்க முடியாது. பாவத்தை அவர் நியாயம் தீர்ப்பார், தண்டிப்பார். அதனால் அந்த பாவத்தின் மேல் உள்ள தண்டனையை இயேசு தன் மேல ஏற்றுக்கொள்ளுகிறார். இதைத்தான் நம்ம சொல்றோம் நிவாரணம், பாவ நிவாரணம், குற்ற நிவாரணம். ஒருவருக்கு பதிலாக மரிப்பது, ஒருவருக்கு பதிலாக சுமந்து தீர்ப்பது, பரிகாரம் உண்டு பண்ணுவது. இயேசு நமக்காக பலியானார், நமக்காக பாவமானார், நமக்காக சாபமானார். அவர் நம்முடைய பலி என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அவர் நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய பலி. ஆனால் இந்த நேரத்தில் நம்ம கவனிக்கணும், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் நடிக்கவில்லை, உண்மையான வேதனை வழியாக சென்று கொண்டே இருக்கிறார். இயேசு உண்மையாகவே சிலுவையில் உணர்கிறார், கைவிடப்பட்டதை உணர்கிறார், தனிமையை உணர்கிறார், இருளை அனுபவிக்கிறார், உணர்கிறார். இயேசு சிலுவையில் தேவனாக அல்ல, பூரணமான மனிதனாகவே இயேசு சிலுவையில் இவை அனைத்தையும் அவர் சுமந்து தீர்க்கிறார். ஆனால் இந்த இடத்துல பரலோகத்திலிருந்து எந்த பதிலும் வரவில்லை. தேவனுடைய அமைதியை பார்க்க முடிகிறது. பரலோகத்திலிருந்து பதில் இல்லை, பிதாவினிடத்திலிருந்து ஒரு வார்த்தை இல்லை, சத்தம் இல்லை. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து உலகத்தில் உள்ள எல்லா பாவிகளின் பிரதிநிதியாய் இப்பொழுது நிற்கிறார். பாவிகளுக்கு பரலோகம் பதில் கொடுக்கிறதில்லை, பாவிகளுக்கு தேவன் அமைதியாகவே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த அமைதியை சுமக்கிறார். வேதம் சொல்லுகிறதல்லவா, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று வேதம் சொல்லி இருக்கிறதே. அப்படி என்றால்
அந்த அமைதியை, பதில் பெற்றுக்கொள்ளாமையை இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்தார். மீட்பினுடைய விலை சாதாரணம் அல்ல, அது மிக மேன்மையானது. மீட்பினுடைய விலை தனிமைப்படுத்தப்படுதலும், நியாய தீர்ப்பும், கொடூரமான பாடுகளும். இதுதான் ரட்சிப்பினுடைய விலையாய் இருக்கிறது. அந்த அந்தகாரத்திலும் ஒரு விசுவாசத்தை பார்க்க முடிகிறது. அதனால தான் அவரால் மட்டும்தான் இந்த மீட்பை உண்டு பண்ண முடியும். நம்மால் இந்த அந்தகாரத்தை தாண்ட முடியாது. இயேசு அந்த அந்தகாரத்தில் விசுவாசத்தை வெளிப்படுத்தி கூப்பிடுகிறார், என் தேவனே. இப்பொழுதும் அவர் நம்புகிறார், இப்பொழுதும் அவர் தேவனை பற்றி இருக்கிறார். இதுதான் உண்மையான விசுவாசம். பாடுகளின் நடுவிலும் வெளிப்படுகிற உண்மையான விசுவாசம் பெரிய ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும். ஊழியம் செய்கிறவங்களுக்கு சொல்கிறேன், எவ்வளவு பாடுகள் வேதனை வந்தாலும் அதன் நடுவில் நீங்கள் தேவனை பற்றி கொள்ளுகிற பற்றுதல் அநேகரை தலைமுறை தலைமுறையாய் விடுவிக்கிற ஒரு ஆயுதமாய் மாறும். இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான அனுபவத்தை கர்த்தர் உண்டு பண்ணுறார். இயேசு சிலுவையில் சொல்கிறார், ஏன் என்னை கைவிட்டீர்? இப்படி கத்தணுன்னு எல்லாரும் சுற்றி நின்றவங்கெல்லாம் தவறாக புரிந்து கொண்டார்கள். என்ன தவறாக புரிந்து கொண்டாங்க? மத்தேயு 27வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மத்தேயு 27 அதனுடைய 47வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்ட பொழுது, இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். அப்படின்னா இன்னும் ஆவிக்குரிய குருட்டாட்டத்துக்குள்ளே எல்லாரும் இருக்கிறாங்க. அறிவில்லாதவர்களாய், அறிவில் குறைவுடையவர்களாய் எல்லாரும் இருக்கிறாங்க. இந்த இடத்துல நாம் கற்றுக்கொள்ளுகிற சில விஷயங்களை சொல்கிறேன். இந்த 4வது வார்த்தை, அந்தகாரத்தில் தேவன் இயேசு என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்ட அந்த வார்த்தை எதை கற்றுத்தருகிறது தெரியுமா? இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் வேதனையை புரிந்து கொள்ளுகிறவராயிருக்கிறார். மனுஷன் பாவத்தினால தள்ளப்பட்டவன், தனிமைப்படுத்தப்பட்டவன், மறக்கப்பட்டவன், கைவிடப்பட்டவன் என்பதை அனுபவித்ததனால தான் இயேசு கிறிஸ்து நான் இதை அனுபவிக்கிறேன்னு சிலுவையில் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார், உனக்காக எனக்காக. இரண்டாவதாக, ஆமென், இந்த இடத்துல ஒரு அமைதியை அனுபவித்திருக்கலாம், ஆனாலும் செயல் நடந்து கொண்டே இருக்கிறது. அமைதி அப்படிங்கிறது இல்லாய்மையை இந்த இடத்துல காட்டல. அந்த அமைதியின் நேரத்திலும் ரட்சிப்பு நிறைவேற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. இயேசு அமைதியை அனுபவிச்சதுனால இனி நம்ம வாழ்க்கையில் அமைதியை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இனி இல்லை. பாவத்தை யாருமே சாதாரணமாக நினைக்க கூடாது. இயேசு சிலுவையில் பாவத்தின் உச்சகட்ட செயலை அவர் அனுபவிச்சிருக்கிறார். பாவத்தின் சீரியஸ்னஸை புரிஞ்சு கொள்ளணும். பாவம் தேவனை விட்டு, பிதாவை விட்டு, உறவை விட்டு நம்மை பிரித்து தனிமைப்படுத்தும் வல்லமை உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் பாவத்தை நாம் சாதாரணமாக எண்ணக்கூடாது. பாவத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பாவத்தை ஜெயிக்க கிருபையை பெறுவோம். இனி நம்முடைய வாழ்க்கையில் அமைதி அல்ல, தேவன் பேசுகிறதை கேட்க முடியும், தேவன் தருகிற பதிலை அனுபவிக்க முடியும், தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.